மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அவர் கலந்து கொள்கின்ற பொதுக்கூட்டத்தில் பேசுவதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் 200 இடத்துல வெற்றி பெற்றுவிடும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாரப்பட்டியை திரும்பி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி 210 இடங்களிலே வென்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர் கூட்டணி நம்பிக்கிட்டு இருக்கார். கூட்டணி வேண்டியதுதான். ஆனா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நம்பி இருக்கிறார். அந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி அனைவருக்கு தெரியும். ஆனா அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். திரு ஸ்டாலின் பேசுறாரு. கரூர்ல நடந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க. அங்க அரசியல் செய்யறாங்க. ஏன்னா அவில செய்வாங்க, எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும். ஒரு பாதிப்புக்குள்ளாகி இருக்குது. அந்த பாதிப்புக்குள்ளாகிட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அதுல என்ன தவறு இருக்குது? அதே பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலத்தில் நடக்கிற அசம்பாவத்தை போய் பார்க்கலன்னு சொல்றாரு. நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சியில் 68 பேர் விஷசாராயம் குடித்து இறந்தார்களே, நீங்க போய் பார்த்தீங்களா? உங்களுடைய திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விஷசாராயம் குடித்து இறந்திருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஆறுதல் சொல்ல வக்கு இல்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது. பாதுகாத்திருக்காங்களா? மக்களா பாதுகாத்துக்கிட்டா தான். மக்களா பாதுகாத்துக்கிட்ட இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். இனி இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஆகவே மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிக்கு பாதுகாப்பு இருக்குதா? பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆனால் தமிழகத்தில் சட்டம் சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதிகாரத்தை தான் பார்க்கின்றார்களுடைய மக்களை பார்க்கவில்லை. மக்கள் படுகின்ற துன்பத்தை இவர் பார்ப்பதாக தெரியவில்லை. இன்றைய தினம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடுமையான விலைவாசி உயர்வு, அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. அதை கட்டுப்படுத்த இந்த அரசாங்கத்தால முடியல. ஏழை மக்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனை எல்லாம் ஆட்சியாளர் கண்ணுக்கு தெரியவில்லை. குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதுதான் ஸ்டாலினுடைய எண்ணம். மக்கள் ஓட்டு போட்ட மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் 5 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கார். 5 முறை. ஒரு முறை வெளிநாடு பயணம் போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதா போனாரு. தொழில் முதலீட்டு ஈர்க்கல, தொழில் முதலீட்டு செய்ய போனாரு. அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க? வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறார். அத தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்டுறதையா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீங்க? வெளிநாட்டில் எவ்வளவு முதலீட்டு ஈர்த்தீங்க? எத்தனை புரிதல் ஒப்பந்தம் போட்டீங்க? அதை கேட்டா தொழில்துறை மந்திரி வெள்ள காயத்தை காட்டுறார். எந்த விதத்தில் நியாயம்? திரு ஸ்டாலின் அவர்களே அண்மையில் ஜெர்மன் நாட்டுக்கு போனீங்க. அப்ப
நிருபர்ல சந்திச்சீங்க. அப்ப என்ன செய்தி வெளியிட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. 10 லட்சம் பேர்களுக்கு இதனால் வேலை கிடைக்கும் என்று அறிவிப்பை கொடுத்தீங்க. அதோட 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னீங்க. அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. கிடைச்சதா? பெண்ணாகரத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? கிடைச்சிருக்குதுங்களா? அத்தனையும் பச்சை பொய். மக்களுக்கு உண்மையை மறைத்து இன்றைக்கு முதலமைச்சரே இப்படிப்பட்ட செய்தியை வெளியிடுறார். இதற்கு மக்களுடைய சார்பாக பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் வெள்ளை அறிக்கை விடுங்க. எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க, எவ்வளவு முதலீடு ஈர்த்தீங்க, எவ்வளவு என்ன நிலையில அந்த தொழில் இருக்கின்றது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்த அறிக்கையை விடுங்கன்னு சொன்னா வெள்ளக்காயத்தை எடுத்து காட்டுறார். யாரு? தொழில்துறை மந்திரி. ஏன்னா வெள்ளக்காயத்தில் தான் பார்க்க முடியும் இந்த ஆட்சியில. நிஜமா செஞ்சது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தினாங்க. 2,62,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. சுமார் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு பல தொழில்கள் துவங்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது. இது அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சம்பவம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.